வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம்ல கோடட் பேஸ் பண்ண சிலாஜிசம் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண எல்லா டைப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஜஸ்ட் அதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ்லையோ இல்லை மோஸ்ட்லி இல்லை ஃபியூ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈச் எவ்ரி அப்படின்ற வேர்டு மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அது சம்மா சம் நாட்டா ஆலா இல்லை நோவா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு வென் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷன் கொடுத்துருப்பேன். அந்த கன்க்ளூஷனுக்கு நான் ஜஸ்ட் செக் பண்ணுவேன்னா சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில சிம்பிள் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாலர் அப்படின்னா சம்மு, அட்டுனா சம் நாட், எனக்கு கிரேட்டர் தென் அப்படின்னா நோ, இதே மாதிரி லெஸ் தென் அப்படின்னா எனக்கு ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருவோம். அந்த சிம்பிளை வச்சு நம்ம ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கன்க்ளூஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக கன்க்ளூஷனாக வேர்டிங்ஸாக கொடுக்காம சேம் அதே மாதிரி எனக்கு ஒரு சிம்பிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எனக்கு பாசிபிலிட்டி அப்படின்ற கேஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏ டாலர் பி அப்படின்னா ஏ இஸ் அ ஏ வந்து சம் ஏ இஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே எனக்கு அந்த இடத்துல டாலர் பதிலாக ஒரு டாலர் பிளஸ் அந்த மாதிரி டாலரும் ஒரு பிளஸும் சேர்த்து போட்டுருந்தாங்க அப்படின்னா சம் ஏ இஸ் பி இஸ் அ பாசிபிலிட்டி. அப்போ எனக்கு அந்த பிளஸ்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டியை மீன் பண்ணும். எனக்கு ஒரே ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு என்ன வேரியபிளோ அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன். அதாவது சம்மா ஆலா சம் நாட்டோ ஆல்ன்றதை எடுத்துக்குவேன். இதே இன் கேஸ் எனக்கு அதோட ரெண்டு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் எனக்கு ஃபர்தராக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளஸ்னா பாசிபிலிட்டி, இல்லை கொஸ்டின் மார்க்னா பாசிபிலிட்டி, இல்லை எனக்கு ஒரு டாலர் அப்படின்னா பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபர்தராக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அந்த நோட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிளியராக ரீட் பண்ணி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் நல்லா சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த கோடட் சிலாஜிசம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம இருக்கிறத என்ன பண்ண போகிறோம், ஒரு வேர்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. Okay ma, so read the following conclusion and then decide which of the following conclusion logically follow from the given statement regardingly commonly known fact. அப்போ எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவராலா என்னென்ன சிம்பிளுக்கு எந்தெந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்களா. அகைன் எனக்கு ஸ்டேட்மெண்ட்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேரியபிள் வித் சிம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. கன்க்ளூஷனுமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் வித் சிம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனால் நான் கேட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி ஃபாலோ, எந்தெந்த கன்க்ளூஷன் மட்டும் எனக்கு லாஜிக்கலா ஃபாலோ ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கொடுத்துருக்க இந்த 5 கன்க்ளூஷன்ல எந்த கன்க்ளூஷன் மட்டும் எனக்கு ஃபாலோ ஆகுது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சாலே போதும். நான் இந்த 5மே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஏ ஃபாலோ ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன பண்ண தேவையில்லை, BCDA அது வரைக்கும் நான் என்ன பண்ண தேவையில்லை, கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏவோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த 4லையுமே வரல, 5வது ஆப்ஷன் தான் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 5வது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இல்லை இன்கேஸ் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போகும்போது 5 ஃபாலோ வச்சுன்னா ரிமைனிங் எனக்கு எதுவுமே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ பாருங்க எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா P has Q அப்படின்னு என்ன மீனிங் பா, all P is Q. அப்போ எனக்கு இங்கே ஹேஸுக்கான மீனிங் என்னது, ஆல் அப்படின்றது வந்துருமா. ஸோ நெக்ஸ்ட் அட்டுக்கான மீனிங் என்னது பாருங்க, சம் P at Q அப்படின்னா சம் P is Q அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எனக்கு இதே மாதிரி வேரியபிள்ஸோட பொசிஷனையும் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே P at Q, இங்கே சம் Q is P அப்படின்னா இந்த வேரியபிள் எனக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருமா. அப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் டேரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேரியபிள் ரிவர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த கன்க்ளூஷனை ஜஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து பார்த்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ எனக்கு அட்டுக்கு என்ன மீனிங் பா, சம். அகைன் எனக்கு காப்பிரைட்டுக்கு என்ன மீனிங், நோ. ஸோ P காப்பிரைட் Qனா நோ P is Qன்னு எடுத்துக்கலாம். அகைன் P ஸ்டார் டாலர் Q அப்படின்னா சம் P is not Q. அப்போ எனக்கு டாலருக்கான மீனிங் என்னது, சம் நாட்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வென் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. A has B அப்படின்னு என்னப்பா மீனிங், ஏக்கும் பிக்குள்ள ஹேஷ் இருக்கு. ஹேஷ் என்னது, ஆலா. அப்ப எல்லா ஏவுமே எதுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பிக்குள்ள இருக்கணுமா. அப்ப எல்லா ஏவுமே நான் பின்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் பி காப்பிரைட் சி, காப்பிரைட்க்கு என்ன மீனிங் பா, நோ. அப்ப நோ பி இஸ் சின்னு எடுத்துக்கலாமா. அப்ப நோ பி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க சியா இருக்கு. நெக்ஸ்ட் சி அட் டி, அட்னு என்னப்பா மீனிங், சம்னு மீனிங்கா. அப்போ கொஞ்சம் சி எனக்கு என்னவா இருக்கும், டியா இருக்கும். அப்ப எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான வென் டயக்ராம் நம்ம டிரா பண்ணிட்டானா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கன்க்ளூஷனை செக் பண்ணலாமா. ஸோ அப்போ எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதோ அதான் என்னோட ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க டி அட் பின்னு கொடுக்குறாங்களா. அட்னு என்னப்பா மீனிங்,
அட்னா எனக்கு என்ன வரணும் சம் வரணும்ல அப்போ கொஞ்சம் டி வந்து பிஆன்னு பாருங்க ஸோ கொஞ்சம் டி வந்து எனக்கு இங்க பிஆ இருக்கா இல்ல அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன வர மாட்டேது ஆன்சர் ஆப்ஷன் ஏவா இருக்காது ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி பாருங்க டாலர் கொடுக்குறாங்களாப்பா டாலருக்கான மீனிங் என்னது சம் நாட் அப்போ கொஞ்சம் ஏ வந்து என்னவா இருக்க வாய்ப்பு இல்ல பிஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்களா சம் ஏ இஸ் நாட் பின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எனக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷனா இருக்கா அப்ப என்ன பண்ணுவேன் அதை பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்ணுவேன் பாசிட்டிவா மாத்திட்டு அப்படின்னா இது தப்பு தான் அப்போ எல்லா ஏவையும் தூக்கி என்னால பிக்குள்ள போட முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஏவுமே எனக்கு என்னவா இருக்கு பிக்குள்ளதான் இருக்கு அதை என்னால என்ன பண்ண முடியாது ஒரு நெகட்டிவா சொல்ல முடியாது இல்ல அப்ப இதுவும் எனக்கு என்ன ஆயிடும் நாட் ஃபாலோ வந்துருமா அகைன் தேர்ட் பாருங்க டி அட் சி அட் என்னப்பா மீனிங் சம் டி இஸ் சி ஆன்னு பாருங்க சோ கொஞ்சம் டி வந்து எனக்கு இங்க சி அதெல்லாம் இருக்கு அப்ப தேர்ட் எனக்கு இங்க ஃபாலோ ஆகுதா அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கணும் ஆப்ஷன் சி மட்டும் தான் ஃபாலோ ஆகணும் ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இங்க லாஜிக்கலி ஃபாலோ ஆன கன்க்ளூஷன் மட்டும் நம்ம கேட்டுருக்கேன் ஸோ லாஜிக்கலா எனக்கு சி ஃபாலோ ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் கண்டிப்பா ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள் கிடையாதுல்ல அப்ப என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் சியா தான் இருக்க முடியுமா ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்து சால்வ் பண்ண போறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கப்பா சேம் அதே கோடு தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த கோடுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம ஒரு வென் டயக்ராம் டிரா பண்ணிடலாமா ஸோ கொஸ்டின் நம்பர் 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம் டிரா பண்ணிடலாமா ஸோ இங்க எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அட்டுக்கு என்ன மீனிங்ப்பா சம் அப்ப சம் ஏ இஸ் பியா இருக்குமா ஸோ கொஞ்சம் ஏ எனக்கு என்னவா இருக்கும் இங்க பியா இருக்கும் பிசி கொஞ்சம் பி வந்து எனக்கு என்னவா இருக்கும் சியா இருக்கும் சிடி அட்டுதான் இருக்கு அப்ப கொஞ்சம் சி வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது டியா இருக்க போகுது ஸோ அப்ப எனக்கு எல்லாமே சம்ல இருக்கு இப்போ நான் கன்க்ளூஷன் 1 by 1 செக் பண்ணிடலாமா ஸோ டி ஏக்கும் எனக்கு சம்னு சொல்லிருக்காங்களா டி எனக்கு சம்மா இருக்கா இல்ல அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு ஃபாலோ ஆகாதா அகைன் பி டின்றது சம்மான்னு பாருங்க பியும் டியும் சம்மா இருக்கா இல்ல அப்ப அதுவும் நாட் ஃபாலோ அகைன் சி பி வந்து நடுவுல அட் இருக்கா அட்னா சம் தானப்பா அப்ப சம் சி இஸ் பின்னு பாருங்க கொஞ்சம் சி வந்து எனக்கு பியா இருக்குல்ல அப்ப இதுக்கும் எனக்கு என்ன ஆன்சரா இருக்குது ஆப்ஷன் சி தான் ஆன்சரா இருக்கும் ஏன்னா நமக்கு இதுதான் எனக்கு லாஜிக்கலா ஃபாலோ ஆகுது ஸோ ரிமைனிங் செக் பண்ணி பார்த்துலாமா ஏசி வந்து எனக்கு காப்பி ரைட்ல இருக்கு ஏசி என்ன காப்பி ரைட் என்னப்பா காப்பி ரைட்னா நீங்க என்ன கொடுத்துருக்காங்க நோ கொடுத்துருக்காங்களா அப்ப இதை எப்படி எழுதுவேன் நோ ஏ இஸ் சின்னு எழுதுவோமா ஸோ அப்ப நோனா என்ன பண்ணுவோம் சம் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம் ஏவத்துக்கு என்ன பண்ணிடலாம்ல சிக்குள்ள போட முடியும்ல அப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவா மாத்த முடிஞ்சுன்னா இது எனக்கு நாட் ஃபாலோ ஆகல அப்ப எனக்கு ஃபோர்த் ஒன்னும் ஃபாலோ ஆகல ஸோ எனக்கு தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகுறதுனால நன் ஆஃப் திஸ் என்னால போட முடியாதுல்ல அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கணும் ஆப்ஷன் சி தான் வரணும் ஓகேவா ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 3 ஓகேமா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எனக்கு ஏ ஹேஸ் பீன் இருக்கா ஹேஸ் என்னப்பா மீனிங் ஆல்ன்ற மீனிங்கா அப்ப எல்லா ஏவுமே எதுக்குள்ள இருக்கும் பி குள்ள இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பி காப்பிரைட் சி சோ பி க்கு சி க்கு என்ன கண்டிஷன் இருக்க போகுது காப்பிரைட்னா நோ தால சோ அப்ப நான் இங்க சி போட்டுக்கலாமா சி க்கு டி க்கு எனக்கு அட்னா எனக்கு சம்னு தெரியுமா சோ அப்ப எனக்கு சம் சி வந்து எனக்கு டி ஆ இருக்கும் இப்போ நான் கன்க்ளூஷன் செக் பண்ணிடலாமா சோ எனக்கு இங்க டி சி க்கு என்ன இருக்கு டாலர் இருக்கு டாலர் என்ன மீனிங்ப்பா சம் நாட்டா அப்ப என்ன பண்ணிக்கிறேன் நான் இங்க டி இங்க சி போட்டுக்கலாமா சம் டி இஸ் நாட் சி அப்படின்னு என்ன பண்ணுவோம் நெகட்டிவா இருக்கு சம் நாட் என்ன பண்ணுவோம் ஆல் பாசிபிலிட்டி பார்ப்போமா எல்லா டி இதுக்கு சிக்குள்ள போட முடியுமா ஸோ எல்லா டி இதுக்கு என்னால் சிக்குள்ள போட முடியும் அப்ப நெகட்டிவ் என்னால் பாசிட்டிவா மாற்ற முடியுது அப்படின்னா இது எனக்கு நாட் ஃபாலோ ஆகல நெக்ஸ்ட் டி பி எனக்கு டாலர் இருக்கா அப்ப எனக்கு இதுவும் சம் நாட் தானப்பா அப்ப இங்க எனக்கு டிக்கு மேல என்ன பண்ணிக்கலாம் பி போட்டுக்கலாமா ஸோ சம் டி இஸ் நாட் பின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நான் எல்லா டியையும் தூக்கி நான் பிக்குள்ள போட முடியுமா பார்க்கலாமா எல்லா டியையும் தூக்கி நான் பிக்குள்ள போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு சி பார்ட்டும் டி பார்ட்டும் கம்பைனா இருக்கா அப்ப எனக்கு சில இருக்க கொஞ்சம் என்ன ஆட்டோமேட்டிக்கா பிக்குள்ள போயிரும்ல ஆனா பிக்கும் சிக்கு என்ன கண்டிஷன் இருக்கு நோன் ரிலேஷன் இருக்கா அப்ப சி கண்டிப்பா பிக்குள்ள போக முடியாது அப்ப இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்னால பாசிட்டிவா மாத்த முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுல்ல அப்ப நெகட்டிவா பாசிட்டிவா மாத்த முடியல அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் என்னதுப்பா ஃபாலோ ஆகுமா அப்ப செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும் சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும் ஓகேவா சோ அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்க சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் வேர்டா நீங்க அஷ்யூம் பண்ணிடணும் ஜஸ்ட் அதை வந்து ஒவ்வொரு டைம் நம்ம எழுதக்கூடாது ஜஸ்ட் மைண்ட்லயே அந்த சிம்பிள்ஸை என்ன பண்ணணும் அந்த சிம்பிள்ஸை பார்த்தோன்னே நமக்கு இதுதான் வரப்போகுது கன்க்ளூஷனா இதுதான் ஸ்டேட்மெண்ட்டா வரப்போகுதுன்னு சொல்லி மைண்ட்லயே அதை வந்து என்ன பண்ணுவோம் வென் டயக்ராம் சால்வ் பண்ணிட்டு அதோட கன்க்ளூஷன் செக் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கோடட் பேஸ் பண்ண சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ் லெவலில் தான் கேட்பாங்க ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்குறாங்கன்னா பாசிபிலிட்டி கம்மி தான் பட் ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கணும் மெயின்ஸ் கிளியர் பண்றது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கும் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் முக்கியம் அதனால
நிறைய டைப் ஆஃப் கோடட் சிலாஜிசம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரெகுலராக அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.